அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மொழிப்பாட கொள்கையில் திடீர்னு மாற்றத்தை செய்ததற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அவர் கூறிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது, அவருடைய கோபத்திற்கான காரணம், அவருடைய எதிர்ப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தின முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகழ்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 9வது வகுப்பு மாணவர்களுக்கான மொழிப்பாட கொள்கையில திடீர் மாற்றம் செய்ததற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் CBSE அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 3 மொழிகள் கட்டாயம் அப்படின்னும் அந்த 3 மொழிகள்ல 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னும் அறிவித்த போது, இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால அந்த முடிவை வரவேற்றவர்கள்ல நானும் ஒருவன். குறிப்பிட்ட 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9வது வகுப்பு CBSE மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது இன்றையில இருந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029 முதல் 2030 கல்வியாண்டுல இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தது. ஆனா கடந்த வாரம் மே 15, 2026 அன்று CBSE அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வி ஆண்டில இருந்தே 9வது வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. இதன் மூலமா 2029 முதல் 30 கல்வி ஆண்டுல இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை CBSE அமைப்பு மீறி இருக்கிறது. CBSE அமைப்பின் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் அவர்களின் குழந்தைகள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலேயே தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும் என்றும் அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அது இந்த கல்வியாண்டு 2026 ஜூலை 1 முதலே அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வி திறனையும் பாதிக்கும். எனவே இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் 9ஆம் வகுப்பில் 3 மொழிகள் அதில் 2 இந்திய மொழிகள் கட்டாயமாக்கப்படும் திட்டத்தை முன்பே அறிவித்தபடி 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-30 ஆண்டு கல்விகளில் மட்டுமே அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றொரு புறம் பாஜகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மையமாக கொண்டு புதிய கட்சி தொடங்கும் முயற்சி தீவிரமடைஞ்சிருக்கிறதுங்க. அவரது ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவுடனான கூட்டணிக்காக பாஜக தேசிய தலைமை அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னர் அவர் கட்சி கூட்டங்களில் பங்கேற்பதை குறைத்துக் கொண்டார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா தவிர பிற முக்கிய தலைவர்கள் வருகை தரும் நிகழ்ச்சிகளை பல சமயங்களில் புறக்கணித்தார். சட்டசபை தேர்தலில் சில தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டும் அதை ஏற்க மறுத்த அண்ணாமலை
95 தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்தார். ஆனாலும் சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் தோல்வி ஏற்பட்டது. இந்நிலையில் அண்ணாமலைக்கு பின்னால் பெரும் இளைஞர் பலம் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாஜக மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விஷ்ணு பிரசாத் அண்ணாமலை மீது இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளனர். அவரது தலைமையில் எது நடந்தாலும் அது எழுச்சியாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் மே 26 முதல் 29 வரை பாஜக தேர்தல் தோல்வி ஆய்வு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அண்ணாமலை இந்த கூட்டங்களில் பங்கேற்க போவதில்லை என்றும் அந்த நாட்களில் தென்கொரியா செல்ல திட்டமிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே அண்ணாமலை ஆதரவாளர்கள் புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை நிறங்களில் அண்ணாமலை உருவத்துடன் கூடிய கொடியை வடிவமைத்து சமூக ஊடகங்களில் வைரலாக்கியும் வருகின்றனர். ஊழலற்ற நிர்வாகம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு நேரடி உதவி, அரசு பள்ளி, மருத்துவமனை மேம்பாடு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரிலையும் பதிவுகள் வெளியாகி வருகின்றன. அண்ணாமலை இதுவரை இந்த முயற்சிகளுக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை. இதனால் அவர் இந்த நிலைப்பாடு ஆதரவாளர்களிடம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பாஜகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலையை மையமாக கொண்டு புதிய கட்சி தொடங்கும் முயற்சி தீவிரமடைந்துள்ளது. அவரது ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அப்படின்னே சொல்லலாம். இந்த விவகாரம் பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பை ஒருபுறம் கிளப்பியிருக்கையில் மற்றொரு புறமோ தமிழகத்தில் இன்னும் 6 மாதங்களுக்குள் நடைபெறும் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டு தனது செல்வாக்கை நிரூபிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே எழுந்துள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையான 118 கிடைக்கவில்லை. இதனால் 108 இடங்கள் பெற்ற தவேக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலுமே வென்றார். 2இல் வென்றிருந்தாலும் சட்டப்படி 1 ராஜினாமா செய்ய வேண்டும். இதனால் பெரம்பூர் தொகுதியை வைத்துக்கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டார். அந்த தொகுதிக்கு மற்ற மாநில தேர்தல்களுடன் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக 2ஆக பிளந்தது. அதில் CV சண்முகம், வேலுமணி தலைமையிலான 25 சட்டசபை உறுப்பினர்கள் தவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தனர். அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் அவர்களுக்கு எந்த இடமும் கொடுக்கவில்லை. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி MLAக்களின் கட்சி பதவியை பறித்து வரும் நிலையில் வேலுமணி தரப்பைச் சேர்ந்த 3 அதிமுக MLAக்கள் மதுராந்தகம், மரகதம், குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம், சத்யபாமா ஆகியோர் இன்று MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். இவர்களது ராஜினாமாவை சபாநாயகர் JCT பிரபாகர் ஏற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடக்கூடிய விஷயம்.